ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு போடும் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இட் ராங் டு ட்ரை டு பிக்கப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 9. இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி புரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பையன் வந்து இவ்வளோ நாளாக இருந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக அந்த மினட்டாரை வந்து போட்டு தள்ளிட்டான். ஸோ அதனால் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ஹேஸ்டியா கிட்ட வந்திருக்கான். ஹேஸ்டியா அவன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செக் பண்ணுறப்ப என்னன்னா அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் ஒன்று வந்திருக்கு. அந்த ஸ்கில்லை பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்றுமே இல்லை, சூப்பருங்க எனக்கு புதுசாக ஒரு ஸ்கில் வந்திருக்கு, சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிறான். அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா இது வந்து ஆர்கனெட்னு சொல்கிறாங்க. ஆர்கனெட் என்னென்னா நீ ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற, ஏதோ அட்டாக் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம்னா அது ஆம்பிளிஃபை ஆகி போகக்கூடிய பவர் தான், அது என்னன்றதை நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. நிறைய சண்டை போட்டால் தெரிஞ்சிருங்க என்ன பவரால் எப்படி அது வருது அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை சஜஷன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எங்கே கிளம்புறீங்க, இப்போ அதுக்குள்ளே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, எல்லா கடவுளுக்கும். அவங்க கீழே இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே யார் யார் டெவலப் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ரிசியேஷனும் ஒரு அடமொழி ஒன்று வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோடுமன்னு சொல்கிறோம்ல நம்மளோட ஐஸ், அந்த மாதிரி ஒரு அடமொழி வந்து இவனுக்கும் வரும். அது என்னன்றதை பார்க்கறதுக்காக தான் இவங்க அப்படியே கிளம்புறாங்க. நம்ம பையன் செம்ம ஹாப்பியாக இருக்கான், ஓகே நமக்கு ஒரு அடமொழி வரப்போதுரா அப்படின்ற மாதிரி. இவங்க அங்கே போயிட்டு இருக்காங்க. அங்கே போகிறப்ப என்னன்னா இவங்க இன்னொரு காடஸையும் பார்த்து பேசுகிறப்போ அவங்களுக்குள்ள நடக்க டிஸ்கஷன் என்னன்னா, உங்க கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஒரே ஒரு ருக்கி வந்து சேர்ந்துருக்கான் போல இருக்கு, அவன் வந்து ஒரே மாசத்துல லெவல் 2 வந்துட்டானே. ஆமாம் லெவல் 2 வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க சொல்லி போயிட்டே இருக்காங்க. அங்கே எல்லாமே டிஸ்கஷன் முடியுது. ஒரு பேர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேஸ்டியா வந்து இங்கே வராங்க. இவங்க வந்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் வந்து ஒரு மாதிரி தாட்லேயே இருக்கான், எனக்கு என்ன பேர் வரப்போகுது, அதாவது காட் ஆஃப் ஃபயர்னு வரப்போதா, இல்லைனா வந்து ஆர்மர் மேன் வரப்போதா, இல்லை ஸ்மார்ட் மேன் வரப்போதா, என்னென்னு வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மாதிரி காத்துட்டு இருக்கான் என்னென்னு சொல்ல போகிறாங்கன்ட்டு. அப்போ ஹேஸ்டியா வராங்க. வந்துட்டு டே நான் பேர் கேட்டேன்டா, சூப்பரான பேர் மாட்டிருக்கிட்டா அப்படின்ற, சொல்லுங்கள் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், டேரெக்டாக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த பேர் என்னன்றதை நம்மளோட லிலியா கிட்ட சொல்கிறான். நியூ ருக்கின்னு சொல்லியிருக்காங்கம்மா பேர் அப்படின்ட்டு. நியூ ருக்கியா, என்னப்பா பேர் இது, அதாவது சின்ன குழந்தைன்ற மாதிரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அப்படின்ற சொல்கிறது தான் நியூ ருக்கின்னு சொல்கிறது. இதை சொன்னோன்னே அவளுக்கும் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இவனுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அட்லீஸ்ட் வேறு ஏதாவது சொல்லலாம், எதுவுமே சொல்லாமல் இருக்கனால ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கான். ஆனால் அவனை பார்க்குறதுக்கு நம்மளோட ஸ்ரேயாவும் அப்புறம் ரியூ வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸும் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த பேரோடு இருக்கல, இதுக்கப்புறமா உன்னோட ரேங்கிங்கும் சரி லெவலும் சரி எல்லாருமே உன்னை பார்த்து பயங்கரமாக ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அந்த பையனே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ இந்த பையன் தானே அவன், ஒரே மாதத்தில் வந்து லெவல் 2 மாறினவன், சம்மடா அவன் சூப்பர். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் இருக்கால, அவளே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு ஒரு லெவலப் ஆகிறதுக்கு. ஆனால் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் டெவலப் ஆகிட்டான். அதனால் அவனுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இவங்கெல்லாம் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம லிலியா கேட்குறா, என்னம்மா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் போய் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை எங்கள் ஓனர் அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு உங்கள் கூடயே சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் நிறைய காசு வச்சுருப்பீங்களாமே, லெவல் 2 கூட ஆகிட்டீங்க, உங்கள் காசை கழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பண்ணுறீங்கடா டே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரியூ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, நீ லெவல் 13 வரைக்கும் தான்ப்பா போக முடியும், அதுக்கு மேலே உன்னால் போக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன்னா உன்னோட பவர் லெவல் வந்து என்ன தான் நிறையா இருந்தாலும் உனக்கு டீம் மேட்ச்னு வேணும், உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீம் மேட்ச்னு வேணும், அவங்க இல்லைனா உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கா ஒன்றும் புரியல, என்னடா அது டீம் மேட்ச்னா நான் யாரை போய் எங்கே தேடுறது, இப்போ ஆல்ரெடி நமக்கு லிலியா இருக்கா, இதை தவிர வேறு யாரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஏஞ்சி வந்து சொல்கிறான், நீ என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ, நாங்கள் எல்லாமே லெவல் 2 தான், நீ என் கூட சேர்ந்துட்டேன்னா நம்ம இன்னும் நிறைய டஞ்சன் வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, உனக்கு இங்கே ஹாட்டாக 2 பொண்ணுங்க இருக்குது, 3 பொண்ணுங்க இருக்குது, அந்த 3 பொண்ணுங்களை எங்கள் கூட கொஞ்சம் அனுப்பி வைக்கணும், அனுப்பி வச்சேன்னா நீ என் கூட சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லவும், நம்ம பையன் அதெல்லாம் முடியாதுடா என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ரியூ ஒரு விஷயத்த சொல்கிறா, உனக்கு இந்த பையன் ஒரு வர்த்தான ஆளாக இருக்க மாட்டான், நீ வேறு யாராவது போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஏம்மா உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா, நான் எவ்வளோ டஞ்சன் லெவல் கிளியர் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் பேசாத, பாச்சல நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரப்போ இவனை கையெல்லாம் முறுக்கி விட்டு அமுச்சு விட்றா. அதில் இவன் காண்டாயிட்டு, என்னாடி நினச்சின்னுக்கிற, ஒரு வெயிட்ரஸாக இருக்கக்கூடிய பொண்ணு நீ இவ்வளோ சீன் போட்டுருக்கியா, செத்தடி மாவுலன்னு சொல்லி அவளை அடிக்க போகிறான். அப்போ என்னன்னா இந்த ஓனர் அம்மா, ஏய் இங்கே அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எதாக இருந்தாலும் வெளில பே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லவும் இந்த இவனுங்க பயந்து ஓடுறானுங்க. காசை கூத்துட்டு வெளில ஓடுங்கடா அப்படின்றாங்க. காசையும் போட்டு வெளில ஓடுறானுங்க. இவங்களுக்குள்ளே அந்த டிஸ்கஷன் ஒரு ஃபன் டாக்கிங் எல்லாமே போயிட்டுருக்கு. அங்கே கட் பண்ணால்
நம்ம பையனோட ஆர்மர் என்னதான் பவராக இருந்தாலும் மினடார் கூட சண்டை போகிறப்போ ஆர்மர் செம்ம வீக் ஆயிடுச்சு, ஈஸியாக வந்துருச்சு அவன் உடம்பு விட்டு. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மர் வேணும், ஏன்னா வெல்த் ஆர்மர் வந்து நல்லா இருந்துச்சு, அதே மாதிரியே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறான். போய் பார்க்குறப்ப வெல்த்தோட ஆர்மரே இல்லை, எங்கடான்னு தேடுறான், எங்கேயுமே இல்லை. அப்போ சரி கடைக்காரங்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ அங்கே ஒருத்தன் வந்து கடைக்காரன் கூட சண்டை போட்டுருக்கான். யோ என்னோட ப்ராடக்ட்டை எடுத்து இந்த ஷெல்ஃபில் வையா, நல்லா சேல் ஆகும். ஒரு வருஷம் ஆச்சு உன் ப்ராடக்ட் வந்து ஒரே ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் அது சேல் ஆகாது, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் நேராக போயிட்டு சார் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படி சொல்லி. என்ன ப்ராடக்ட் சார் வேணும்? அதாவது வெல்த்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இருக்குமே, அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படி சொன்னோன்னா இவன் சிரிக்கிறான், சண்டை போட்டுட்டு இருந்தவன். என்னன்னா ஆக்சுவலாக அந்த வெல்த்தே அவன் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட் தான் இது, இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் டிஸ்கஷன் தனியாக ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோட வேல்யூபிள் கஸ்டமராக இருக்க, ஏதாவது செகண்ட் ஆர்மர் நீ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிற, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். என்ன ஆஃபருங்க? அதாவது என்னென்னா, நான் உனக்கு ஆர்மர் எல்லாமே பர்சனலாக டிசைன் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன், என்னென்ன ஃபீச்சர் கேட்குறியோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் உன்னோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா, பார்ட்டியில் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே டிஸ்கஷன் முடியுது. இப்போ என்னன்னா, இந்த வெல்த்து, நம்ம பையன், அப்புறம் லிலியா, இவங்க எல்லாமே டஞ்சனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி லிலியாக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா சொன்னால் இவங்க 2 பேர் தான் பார்ட்டின்ற மாதிரி இருக்கிறப்போ இவனு உள்ளே வந்துட்டான், 3வது மனுஷன் வந்துட்டான், இவனையும் நான் வந்து மாஸ்டர் தான் கூப்பிடணும், சம்பா காண்டாவது அவளுக்கு. இவங்க 2 பேரும் முட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்ம பையன் வெல்த்தை பற்றி சொல்கிறான், அவனோட ஆர்மரும் சரி எல்லாத்தையும் பற்றி சொல்கிறப்போ அவங்களோட குடும்ப பேரை கேட்டோன்னே லிலியாக்கு, இவங்க குடும்பமே ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்ட்டு, இவங்க எல்லாருக்குமே ஒரு கேர்ஸ் வந்துச்சு. என்னன்னா, இவங்க குடும்பம் முன்னாடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, நிறையா வந்து ஆர்மரும் சரி மேஜிக் வெப்பன்ஸும் சரி டிசைன் பண்ணவங்க இவங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இவங்க எல்லாத்தையுமே இழந்து ஒரு மாதிரி நஷ்டத்தில் போயிட்டு இருக்காங்க இவங்க குடும்பமே அப்படின்ற சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஆமாம் இருந்துச்சுப்பா முன்னாடி, இப்போ இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும், குடும்ப பேரே வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. அவன் என்ன சொல்கிறான், நம்ம பையன் சண்டைலாம் வேணாப்பா, டேரெக்டாக மான்ஸ்டர் அடிச்சுட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ என்னன்னா, நம்ம பையன் வந்து பெரிய ஒரு மான்ஸ்டரை வந்து போட்டு தள்ளிட்டான். நம்மளோட ரிவ்யூ சொன்ன மாதிரி, நீ எப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டியோ அப்போ வந்து இந்த சின்ன மான்ஸ்டர்லாம் ஈஸியாக நீ அடிச்சு போட்டுருவ அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த பையன் ஈஸியாக எல்லாத்தையும் அடி அடிச்சு போட்டுன்னுக்குறான். சாமையாக அடிச்சு முடிச்சிட்டான். மற்ற ஆளுங்களும் வராங்க, வேறு பார்ட்டி ஆளுங்களும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எல்லா டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, சடனாக ஒரு டைனோசர் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று உள்ளே வருது. அதை வந்து பார்த்து எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னன்னா அள்ளிட்டு இருக்கு எல்லாத்தையும், டைமண்ட் எல்லாத்தையும். அதை போய் கடிக்க போகுது. இங்கேருந்து ஓடி வாமான்னு சொல்லி கத்துறானுங்க. சரி அவளை அட்டாக் பண்ணுற போதுன்னு சொல்லிட்டு நம்ம பையன் என்ன பண்ணுறான், ஃபயர் போல்ட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக பார்த்தா ஃபயர் போல்ட் ரொம்ப பவர் கம்மி தான். இவனோட புது ஸ்கில் அன்லாக் ஆச்சுல, அதோட அடிக்கிறதுனால ஆம்பிளிஃபை ஆகி ஒரே ஷாட்டில் அது அழிஞ்சு போச்சு. அது கிறிஸ்டலும் உழுது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்மளோட ஹேஸ்டியா கிட்ட போய் கேட்குறான். அப்போ ஹேஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்கில் இருக்குல்லடா, அந்த ஸ்கில்லால் உன் பவர் ஆம்பிளிஃபை ஆகுது, அதுதான் இதோட பவரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறப்போ அவன் ஒரு விஷயத்தை கேட்குறான். நான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது வெல்த் குரோனோஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லுவோம். வெல்த் குரோனோஸை பற்றி தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் வெப்பன்ஸை செய்வாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏதோ கேர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் அவங்களால யாராலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்த் இருக்கான்ல, அவன் யாரோட டிவோட்டியாக இருக்கான், அதாவது யாருக்கு கீழே இருக்கான், எந்த கடவுளுக்கு கீழே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸோடது. ஃபைட்டர்ஸ் தான் ஆர்மர் எல்லாமே உருவாக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கடவுளை சேர்ந்தவன் தான் இந்த பையன். சரி அதனால் இவன் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான்டா, ஆனால் அவனால் மேஜிக் வெப்பன் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் நல்ல பையன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா டஞ்சனுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம லிலியா வந்து எப்பவும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வீக் ஆஃப் கேட்பால, அந்த மாதிரி வீக் ஆஃப் எடுத்துட்டா. ஸோ வீக் ஆஃப் எடுத்துட்டானா டஞ்சன் போக முடியாது, இன்றைக்கி லீவ் தான் ஒன்றுன்றதுக்காக அது எல்லாத்தையுமே வந்து வெல்த் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீ இன்றைக்கி ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரீ தாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, நான் உனக்கு புதுசாக ஒரு ஆர்மர் செஞ்சு தரட்டா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வரானுங்க. உள்ளே வந்துட்டு என்னோட ரூமை காட்டுறேன் அப்படி சொல்லி காட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா செம்ம எக்யூப்மெண்ட்ஸு, கத்தி எல்லாம் பலமாக இருக்குது. அதாவது ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் என்விரான்மெண்ட்டு. அவங்ககிட்ட என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் எனக்கு எதுவும் வேணாங்க, ஆல்ரெடி தான் ஆர்மர் கொடுத்துட்டீங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலாக நம்ம பையனுக்கு சோடு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த மினட்டார் அவனை கொண்டு இருந்தால அதோட ஹானை வந்து இவன் வச்சுக்கிட்டே இருந்தான், எப்போவுமே அவங்ககிட்டே தான் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஒரு வெப்பன் செஞ்சு தட்டா அப்படின்னா, கண்டிப்பாக செஞ்சாங்க சொல்லி சொல்லவும் அவன் வந்து ஒரு வெப்பனை தயாரிக்கிறான். பயங்கரமாக ஒர்க் போட்டு கட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சூப்பராக நீட்டாக பண்ணிவிட்டு அதெல்லாம் செக் பண்ணுறான், அது குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வந்து எப்போவுமே எப்படி கூப்பிடுவானா, வெல்த்தை வந்து மிஸ்டர் வெல்த் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இந்த வெப்பனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நான் உனக்காக ஒரு சூப்பரான வெப்பன் செஞ்சுருக்கேன், இதுதான் என்னோட பெஸ்ட் வெப்பனு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுக்குறான். அவன் அதை வாங்குறப்ப என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரியுது, நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்போ ரீசெண்டாக தான் மீட் பண்ணோம், ஆனால் நீ எப்போவுமே என்ன மிஸ்டர் கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல, என்ன வெல்த்துனே கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், சரிங்க வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி வாங்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வெப்பனுக்கும் இந்த வெப்பனும் கம்பைன் ஆச்சுன்னா சரியான பவர். ஏன்னா சொன்னால் அந்த மெட்டீரியல் செம்ம. ஆக்சுவலாக அந்த மினட்டார்னால ட்ரெயின் ஆயிருந்ததுல, அதோட பவர்ஃபுல்லாக இதில் இருக்குது. அதனால் ஒரு சூப்பர் காம்பினேஷன் வெப்பன் தான் நம்ம பையனுக்கு கிடச்சிருக்கு. அங்கே கட் பண்ணால் நம்ம பையன் வெல்த்து அப்புறமா லிலியா எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா,
நம்மளோட வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வெப்பன் இருக்குது. அதனால் அவர் ஃப்ரெண்டில் நம்ம பையன் மிடில் இருப்பான் சப்போர்ட்டிங்காக. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லில்லியா இருப்பாள். அவள் தான் வந்து ரிசோர்ஸ் சப்ளைலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ண போகிறா. ஸோ இவங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யூ ஹரிகிரன் ஃப்ரம் மணிமி சோறு போடும் சேனல். தேங்க்யூ.